इस सुबह के समय में आवे हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். एक और नया सप्ताह में आप सबको देखने में मैं बहुत खुश और आनंद महसूस करता हूँ। இன்னொரு புதிய வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். पिछले पूरे हफ्ता प्रभु आपके साथ रहकर आपके जीवन को आगे बढ़ाया। கடந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். ये पृथ्वी में आप दिखाई दिया एक दिन, இந்த பூமியில ஒரு நாள் நீங்க தோன்றினீங்க. हम इस दुनिया में पैदा नहीं होते हैं, நம்ம இந்த பூமியில பிறக்கிறது கிடையாது, हम दिखाई देते हैं. நம்ம हम इस दुनिया में पैदा नहीं होते हैं, நம்ம இந்த பூமியில பிறக்கிறது கிடையாது, हम दिखाई देते हैं. நம்ம காணப்படுகிறோம். अगर कोई इस दुनिया को छोड़ देता है, இந்த பூமியில யாரெல்லாம் விடுறாங்களோ இந்த பூமிய, वो मरते नहीं हैं, அவங்க சாகிறது கிடையாது, वो डिसअपियर हो जाते हैं, அவங்க காணப்படாம மறைந்து போகிறார்கள். हम दिखाई देते हैं और डिसअपियर होते हैं. நம்ம காணப்படுறோம், மறைந்து போறோம், அவ்வளவுதான். जो कोई भी मसीह में है, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, if they are truly in Christ, நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் उनको ये सत्य समझ में आएगा. இந்த சத்தியம் அவங்களுக்கு நல்லா புரியும். वो पैदा नहीं होते हैं, பிறப்பது கிடையாது, और वो मरते भी नहीं है, மரிப்பதும் கிடையாது. जो कोई भी मसीह में नहीं है, யார கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் இல்லையோ उन्हीं को होता है पैदा, அவங்களுக்கு தான் பிறப்பு, उन्हीं को होता है मरता भी. அவங்க மரிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள். क्योंकि वो लोग, ஏனென்றால் वो लोग यहीं से उनकी शुरुआत हुआ है, இங்கேதான் அவங்களுக்கு ஆரம்பமே ஆரம்பிக்குது. उनका नाम, उनका जिंदगी, उनका समझ अपने बारे में जो कुछ भी है, அவங்க பேரு, அவங்க புகழ், அவங்களுடைய அடையாளம் இங்கேதான் ஆரம்பிக்குது. वो यहीं की पहचान में ही जिएंगे, இந்த பூமியில இருக்கிற அடையாளங்களை வைத்துதான் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். और इसी पहचान में ही जिंदगी भर जीकर यहीं पे ऐसे ही मर जाएंगे. இந்த அடையாளத்திலே அவர்கள் பிறந்து வாழ்ந்து அந்த அடையாளத்தோட மரித்து விடுகிறார்கள். So उनको मैं जो बात बोल रहा हूँ ना, वो उनको सूटेबल नहीं होगा. நான் சொல்லுகிற இந்த சத்தியம் அவங்களுக்கு சூட் ஆகாது, அவங்களுக்கு புரியாது. பொருந்தாது. It's not for them. பொருந்தாது. That is the first Adam's understandings, first Adam's lifestyle. முதல் ஆதாமுடைய லைஃப் ஸ்டைல், அந்த முதலாம் ஆதாமுடைய புரிந்து கொள்ளுது. यहीं पे उनका जन्म यहीं हुआ, पहली बार यहीं पे वो है ना, यहीं पे वो बंदा आया, இங்கேதான் முதல் முறையாக அவன் பிறக்கிறான், இங்கேதான் அவன் வளர்கிறான், இங்கேதான் அவனுடைய ஆரம்பமே இங்கேதான், அவனுடைய முடிவும் இங்க முடியும். ऐसा अगर कोई भी हो, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, वो अभी भी पहला आदम में ही है. இப்ப வரையும் முதலாம் ஆதாமின் சாயலில் தான் இருக்கிறார். उनको ये बात जो मैं बता रहा हूँ ये समझ में नहीं आएगा. நான் சொல்லுகிற இந்த காரியம் அது புரியாது. जो कोई भी मसीह में आ गया, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டார்களோ, वो ना यहाँ पैदा हुए, அவங்க இங்க பிறக்கல, यहाँ पे वो दिखाई दिए, அவங்க காணப்பட்டார்கள், தோன்றினார்கள். इस रलम में एक दिन इस दुनिया में, इस मंडल में, इस जगह में वो दिखाई दिए. இந்த பூமியிலே, இந்த மண்டலத்திலே ஒரு நாள் ஒரு இடத்திலே அவர்கள் தோன்றினார்கள். और अगर एक दिन वो इस दुनिया को छोड़ भी गए, ஒரு நாள் அவங்க இந்த பூமியை ஒருவேளை அவங்க இந்த பூமியை விட்டாலும் वो मरते नहीं है, அவங்க மரிப்பதில்லை.
उनके लिए मृत्यु है ही नहीं है. அவர்களை பொறுத்தவரையில் மரணம் இல்லவே இல்லை. அவர்களுக்கு மரணமே கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு. जो यही शुरुआत होके यही की आइडेंटिटी में जी के इसी आइडेंटिटी में ही जी रहे हैं, वो उन्हीं को मृत्यु होती है. இங்கேயே பிறந்து இங்க இருக்கிற அடையாளத்தை புடிச்சுக்கிட்டு இங்க இருக்கிற அடையாளம் தான் நானுன்னு நம்பி இதுதான் நானு அப்படிங்கிற அந்த உணர்வுகளை எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் சாவுங்கிறதே இருக்கு. जो मसीह में आ गया वो इस सच्चाई को समझ जाएगा. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டார்களோ அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். मेरा शुरुआत என்னுடைய துவக்கம் इस पृथ्वी में नहीं है. இந்த பூமியில் இல்லை. मेरा शुरुआत என்னுடைய துவக்கம் जब आदि शुरू हुआ था, எப்பொழுது ஆதி துவங்கினதோ, आदि में परमेश्वर आकाश और पृथ्वी की सृष्टि की. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஆதி, उस आदि में मैं था. அந்த ஆதியிலே நான் இருந்தேன். और उस आदि के पहले जब यहाँ पे कुछ भी नहीं था, அந்த ஆதிக்கு முன்னாடி இங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தது, तब भी मैं था. அங்க நான் இருந்தேன். परमेश्वर के अंदर, परमेश्वर के पुत्र के अंदर मैं था. தேவனுக்குள், தேவனுடைய குமாரனுக்குள் நான் இருந்தேன். That's why Paul says before the creation in Christ. एफिसियों की किताब अध्याय 1 का वचन 3 में कहता है, संसार के उत्पत्ति से पहले मसीह में हमें चुना है. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I was before the creation. The day when God was there, I was there. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் அங்க இருந்தார், நான் அவருக்குள் இருந்தேன். நானும் அங்கே இருந்தேன். मैं भी उनके साथ था. मैं भी उनके साथ था. நானும் அவரோடு இருந்தேன். और मैं अब यहाँ पे दिखाई दिया. நான் ஒரு நாள் இந்த பூமியிலே தோன்றினேன். अगर एक दिन मैं इस दुनिया को छोड़ भी जा रहा हूँ, ஒருவேளை இந்த பூமியை விட்டு நான் போனேனா, उस दिन भी मैं मरता नहीं है. அன்னைக்கு கூட நான் மரிக்க மாட்டேன். क्योंकि ஏனென்றால் पैदा और मृत्यु सिर्फ उन्हीं की होती है. பிறப்பும் மரணமும் யாருக்கு ஆகும்னா, यहीं पे दिखाई दिया, यहीं पे पैदा हुआ, यहीं पे ही मरा. पहला आदम की जो लाइफ एंड पहला आदम की जो स्थिति में पैदा हुए मरे, उन्हीं को यहीं इतनी में खत्म हो जाएंगे. वो யாரெல்லாம் இங்க பிறந்து அதே அடையாளத்தோடு மரிக்கிறார்களோ, முதலாம் ஆதாமுடைய அந்த லைஃப் ஸ்டைல்ல, அந்த பேட்டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம். But the one who is in Christ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, he is beyond the time. அவங்க நேரத்திற்கு அப்பாற்பட்டவர்களா இருப்பார்கள். Before the time started, நான் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே वो थे. அவங்க இருந்தாங்க. और वो लोग यहाँ पे समय चले ना चले वो रहेंगे भी है. அவங்க இங்க நேரம் போகும் போகாம இருக்கும், அவங்க இருப்பாங்க இங்க. अगर ये पृथ्वी ही नहीं है तो भी वो रहेंगे. இங்க பூமியே இல்லாம இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. क्योंकि वो अपनी आदि को भी जान गए और वो अपने अंत को भी जानते हैं. அவங்க அவர்களுடைய ஆரம்பத்தை அறிந்திருக்கிறார்கள், முடிவையும் அறிந்திருக்கிறார்கள். They know they are immortals. அவர்கள் அழியாமையில் இருக்கிறார்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? थोड़ी सी गहरी में आपको मैं लेके जा रहा हूँ. நான் கொஞ்சம் உங்களை ஆழத்துக்கு கூட்டி போறேன். எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது? See, these teachings only I prefer to give in the classes. ये जो टीचिंग है ये क्लास में ही देना चाहता हूँ, but Holy Spirit is giving this to you because this is very important. இதை நான் கிளாஸ்ல தான் சொல்லுவேன், ஆனாலும் ஆவியானவர் இதை சொல்வதற்கு என்னை ஏவுகிறபடியால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறபடினாலும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். Because
the time is coming. God wants to raise the pure, the true sonship should reign this year. The sonship should manifest. ஏனென்றால் தேவ புத்திரர்கள் எழும்புகிற உண்மையான தேவ புத்திரர்கள் இந்த பூமியிலே வெளிப்படுகிற நேரம் வந்து விட்டது. So ये पुराने मनुष्यताओं को खोलकर नया मनुष्यताओं को पहनने वाले एक पीढ़ी खड़े होने का समय आ गया. பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறதான சந்ததி வந்துவிட்டது. वो पुराने मनुष्यताओं को खोलने वाले लोग वही है, उन्हीं के बारे में अभी मैं बात कर रहा हूँ. நான் யார பத்தி பேசுறேன்னா இந்த பழைய மனுஷனை களைந்து போடுகிற மக்களை பத்தி நான் பேசுறேன். वो पुराने मनुष्यताओं को खोलने का समय आ गया आपके जीवन से. पुराने मनुष्यताओं क्या है? यहीं पे इस तारीख में यहाँ पे मैं पैदा हुआ जी, मेरा नाम ये है जी, मेरे जिंदगी में मैं ऐसा हूं जी करके एक पहचान में फंसे पड़े है ना. பழைய மனுஷனை களைந்து போடுகிற ஜனங்களை குறித்து நான் பேசுகிறேன். பழைய மனுஷனை களைந்து போடுவது என்பது நான் இங்கே பிறந்துட்டேன், என் பேர் இது, என்னுடைய அடையாளம் இது, என்னுடைய எல்லாமே இதுதான் என்று பூமியின் இந்த மாயைக்குள்ள மாட்டி இருந்து வெளியே அதை களைந்து போடுவதை தான் பேசுகிறேன். Living inside the identity of this earth. आपको जो पहचान इस पृथ्वी ने दे दिया, इस दुनिया ने दे दिया है. இந்த பூமியானது இந்த உலகமானது கொடுத்திருக்கிற அடையாளத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னு சொல்றேன். वो पहचान को खोल, जो बंदा इस पहचान को खोलता है, वही मैं जो बात बता रहा हूं ना, ये बात उसको लाइफ बन जाएगा. उसको 100% ये बात जान जाएगा. वो எந்த மனிதன் இந்த பூமியிலே இந்த உலகம் கொடுக்கப்பட்ட இந்த அடையாளத்தை கலைந்து போடுகிறார்களோ அவர்களை குறித்து தான் பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள்னு சொல்லுகிறேன் நான். नया मनुष्यता को जो पहनता है, புதிய மனுஷனை யாரெல்லாம் தரித்துக் கொள்கிறார்களோ उनको मेरे बात समझ में आ जाएगा. நான் பேசுறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். वो बोलेंगे हाँ जी ये सही है. அவங்களுக்கு புரியும், இது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. जो नया मनुष्यता को पहनते हैं ना, யாரெல்லாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறார்களோ उनके लिए ना यहाँ पे पैदा है, ना यहाँ पे बर्थ है, அவங்களுக்கு இந்த பூமியிலே பிறப்பு இல்ல, और उनके लिए मृत्यु भी नहीं है. மரணமும் இல்லை. नहीं पास्टर जी, वो लोग तो एक दिन यहाँ पे पैदा हुआ ना. இல்ல பாஸ்டர், அவங்க ஒரு நாள் இங்க பிறந்தாங்கல்ல. उनका डेट ऑफ बर्थ है ना. डेट ऑफ बर्थ இருக்குதுல. अरे यार, उनके जो इन क्राइस्ट में है ना, उनसे जाके असली में जो इन क्राइस्ट में है ना, उनसे जाके पूछ के देखो. நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களிடம் போய் கேளுங்க. वो बोलेंगे, அவங்க சொல்லுவாங்க, मैं इस दुनिया में दिखाई दिया एक दिन. நான் ஒரு நாள் இந்த பூமியிலே தோன்றினேன். मैं यहाँ पे आया नहीं है, मैं यहाँ पे पैदा नहीं हुआ. நான் இங்க பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. एक दिन यहाँ पे मैं दिखाई दिया. நான் ஒரு நாள் இந்த பூமியிலே காணப்பட்டேன். मगर मैं इस दुनिया शुरू होने के पहले से ही मैं हूँ. நான் இந்த பூமி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நான் இருந்தேன். ये पूरे प्रपंच शुरू होने के पहले से ही मैं था. இந்த பூமி முழு சிருஷ்டிப்பும் உருவாவதற்கு முன்பாகவே நான் இருந்தேன். और अब इसके अंदर, इस पृथ्वी के अंदर मैं एक दिन दिखाई दिया. நான் ஒரு நாள் இந்த பூமியிலே காணப்பட்டேன். इसके अंदर मैं भी एक, ये पूरे प्रपंच के अंदर मैं भी एक दिन दिखाई दिया. इसके अंदर आ गया. இந்த பூமியில இந்த சிருஷ்டிப்புக்குள்ள ஒரு நாள் காணப்பட்டேன். வந்துட்டேன். इसकी शुरुआत में मैं भी था उधर. இந்த துவக்கத்திற்கு முன்பாக நானும் இருந்தேன். जब इसको मेरा बाप ने बना रहा था, उस समय मैं भी था उधर. என்னுடைய தகப்பன் இந்த முழு சிருஷ்டிப்பையும் படைத்துக் கொண்ட அந்த நாளிலே நான் அங்க இருந்தேன். Only those who are in Christ and those who are really knowing, वो जो बंदे अपने नया मनुष्यत्व को ले रहा है,
वही इस बात को पूरे किंग के साथ, पूरे विश्वास के साथ बता सकता है। யாரெல்லாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சாயலில் இருக்கிறார்களோ, அவர்கள் முழு அதிகாரத்தோடு இதை சொல்ல முடியும். And they know very personally, they experience. It's not just telling by faith. அவங்க வந்து ஏதோ இது விசுவாசத்துல சொல்றது கிடையாது, இவங்க அவங்க உண்மையா அதை அனுபவிச்சு அதை சொல்லுவாங்க. It's not that this is not a faith confession for them. இது வந்து ஒரு விசுவாச அறிக்கை கிடையாது அவங்களுக்கு. For the people who are just wearing the duplicate thing of Christ, for them it is a faith confession. சும்மாஜிக்கும் டூப்ளிகேட்டா அவங்க வந்து புது மனுஷன் கிறிஸ்துவ ஃபாலோ பண்றேன் அப்படின்ற பேர்ல ஜஸ்ட் சும்மா சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஃபெய்த் கன்ஃபெஷன். நான் பேசுறதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேங்கிறதெல்லாம் ஃபெய்த் கன்ஃபெஷன். அவங்களுக்கு வெறுமனையா இது விசுவாச அறிக்கையாய் மற்றும் இருக்கும். But for the people who are truly யாரெல்லாம் உண்மையாக கிறிஸ்துவுக்குள் தேவ புத்திரர்களாக இருக்கிறார்களோ, they will go back to their original. They know their beginning. அவர்கள் ஆரம்பத்தை அறிந்திருக்கிறார்கள். They know. அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்க துவங்கினார்கள், அவர்கள் யார், அவர்கள் ஆரம்பம் இல்லாதவர்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். அவர்களுக்கு ஆரம்பமே கிடையாது. They have no beginning and they have no end. அவர்களுக்கு முடிவும் இல்லை, அவர்களுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை என்பதை அவர்கள் உணர்வு பூர்வமாக இந்த பூமியில அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த பூமியில வாழ மாட்டார்கள். இந்த பூமியில அவர்கள் உட்கார்ந்து இந்த பூமியை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். वो इस दुनिया में जिएंगे नहीं, इस दुनिया में रहकर इस दुनिया को देखते रहेंगे और इस दुनिया को बस एंजॉय करेंगे इन क्राइस्ट. கிறிஸ்துவுக்குள். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது? Those who, जो कोई भी यहाँ पे पैदा हुए हैं ना, वो लोग सर्वाइवल के लिए तड़पेंगे. யாரெல்லாம் இந்த பூமியில பிறக்குறாங்களோ அவங்க இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் அவங்க போக்குவதற்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. सर्वाइवल उनको, हाँ मेरा पेट के लिए जिएंगे, वो पेट के लिए जीने वाले लोग. அவங்க வந்து அவங்களோட வயிற்று பொழப்புக்காக வாழுவாங்க. वो अपना नाम को बचाने के लिए ரோத்தே रहेंगे. அவங்க பேரை வந்து நல்லா கொண்டு வர ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. वो अपना घमंड को यहाँ पे मैं करके मैं जिएंगे. நான் என்கிற அகங்காரத்தை இங்கே நிலைப்படுத்துவதற்காக அலைஞ்சு கொண்டிருப்பாங்க. उनका हृदय हमेशा failure, success इसी के पीछे दौड़ते हैं. அவங்க மனமானது எப்பொழுதும் தோல்வி வெற்றியிலே ஓடிக்கொண்டிருக்கும். But those who are in Christ, the new man, जो बंदा अपने new man को पहन लिया, யாரெல்லாம் உண்மையாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, புதிய மனுஷனை உண்மையாக தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, वो यहाँ पे ना दौड़ने आया, ना यहाँ पे है ना सक्सेस के लिए नहीं आया, ना फेलियर, ना ये. They just watchers. They just watch this world. They are just enjoying it. Just I'm here, I'm present. That's it. அவங்க வந்து இந்த பூமியிலே வந்து அடையாளத்திற்காக, இந்த சக்சஸ்க்காக தோல்வி என்று அலறி கொண்டு இருக்க மாட்டாங்க. வெறுமனையா அவங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை ரசித்து கொண்டிருப்பார். See the life of Jesus Christ. நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பாருங்கள். Jesus Christ यही तो second man, यही तो है second man. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை இதுதான். यीशु मसीह क्या यहाँ पैदा हुआ क्या? அவர் பிறந்தாரா? वो तो कह रहा है मैं अब्राहम से पहले मैं था. அப்ரஹாமுக்கு முன்னாடியே நான் இருந்தேன்னு சொல்றார். और यीशु मसीह ना अपनी मृत्यु को विश्वास किया, मैं मरने वाला नहीं है, मैं यहाँ से डिसअपियर हो जाता हूँ बस. இயேசு கிறிஸ்து நான் மரிக்கிறேன் என்ப நம்பல, நான் இந்த பூமியில இருந்து மறைந்து போகிறேன் என்பதை தான் விசுவாசித்தார்.
நமக்கு தோற்றம் மறைவுதானே தவிர, நமக்கு என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மரிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது அர்த்தம், நமக்கு தோற்றமும் மறைந்து வேணால் போவோமே தவிர நாம் ஒரு நாளும் மரணத்தை சந்திப்பது கிடையாது. மரணம் என்பது முதல் மனுஷனுக்குள் வாழ்கிறவர்களுக்கு தான் அது இருக்கிறது. इसलिए यीशु मसीह ने कहा, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, मैं आदम से पहले, सॉरी मैं अब्राहम से पहले था. ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். फिर अब्राहम से पहले मैं था, तो फिर अभी अभी आपने पैदा हुआ. यही तो सारे यहूदियों का यही तो टेंशन है. ये तो अभी पैदा हुआ, इसका उम्र 30 भी नहीं, 30 ही चल रहा है. ये बंदा कह रहा मैं अब्राहम से पहले था. அதுதான் அங்க யூதர்கள்லாம் ஒரே கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாயி போச்சு. ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இங்க பிறந்தீங்க? இப்பதான் 30 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. They are confused. அவங்க வந்து குழம்பிட்டாங்க. See those who are in the first Adam. யாரெல்லாம் முதலாவதாம்ல இருக்காங்களோ उनको ये बात में अब सेम आप अभी कंफ्यूज हो जाएंगे मेरे प्रचार सुन के. आप भी उस दिन यहूदी जैसे कंफ्यूज हुए, आप भी कंफ्यूज ही होंगे. அதே கன்ஃபியூஷன் இப்பயும் உங்களுக்கு வரும். ये पास्टर तो अभी 40 उम्र ही हुआ, ये बता रहा है मैं यीशु में इस दुनिया के पहले से ही है बोल रहा है. இந்த பாஸ்டருக்கு 40 வயசு இருக்கும், இவர் என்னன்னா ஆதியிலுக்கு முன்னாடியே இருக்கிறேன்றாரு. और ये बोल रहा है यहाँ से मैं एक दिन दिखाई देना, आप मुझे नहीं देख पाएंगे, बस मैं यहाँ डिसअपियर हो जाऊंगा. நான் ஒரு நாள் மறைஞ்சு போயிருவேன், மரிக்க மாட்டேன்னு வேற சொல்றாரு. ये क्या चल क्या रहा है इधर? என்ன போய்கிட்டு இருக்குன்னு ஒரே குழப்பமா இருக்கும். Because I am in Christ. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். We know who we are. நாங்க யாருன்றது எங்களுக்கு தெரியும். I know I never born here. मैं यहाँ पैदा नहीं हुआ. நான் பிறக்கவில்லை, நான் தோன்றினேன். आप भी अगर in Christ में है, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் आपको ये सच समझ में आ जाएगा. இந்த சத்தியம் உங்களுக்கு நன்றாக புரியும். आप इस दुनिया की पहचान, इस दुनिया की बातें, यहाँ के जो चल रहा है ना, இந்த பூமியில आपको कोई लेना देना ही नहीं है. இந்த பூமியில போய்கிட்டு இருக்கிற ஒரு அடையாளம், இங்க என்ன போய்கிட்டு இருக்கோ அதுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்க மாட்டீங்க. Say Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மட்டும் பாருங்கள். Please watch the life of Jesus Christ very closely. ரொம்ப நெருக்கமா இயேசுவுடைய வாழ்க்கையை நீங்கள் நெருக்கமாய் பாருங்கள். वो इस दुनिया में आया, बट कभी भी इस दुनिया का बंदा नहीं बना. அவர் இந்த பூமியிலே வந்தார், ஆனால் இந்த பூமிக்குரியவர்களாக ஒரு நாளும் அவர் காணப்படல. वो स्वर्गीय ही था. அவர் வானத்துக்குரியவராகவே இருந்தார். बाइबल यही कहता है. வேதம் இதைதான் சொல்கிறது. पहला आदम, दूसरे आदम के बारे में, पहला मनुष्य मिट्टी का था, दूसरा मनुष्य स्वर्गीय है. जो स्वर्गीय है वो स्वर्गीय सेम उसी नस्ल की रहेंगे. पढ़े वो वचन पहला कुरिन्थियोस अध्याय 15. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45 வசனத்திலிருந்து. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. स्वर्गीय जैसा ही रहेगा. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. अगर आप स्वर्गीय बन गया ना, நீங்க வானத்துக்குரியவர்களா மாறிட்டீங்கன்னா, आपका रियल नेचर इन क्राइस्ट में सच में एक बंदा प्रवेश कर दिया ना, உண்மையிலே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் அவன் உள்ள போயிட்டானா, यहाँ मनुष्यत्व को पहन लिया ना, அவன் புதிய மனுஷனை அணிந்து கொண்டு விட்டால், उसके बाद वो पृथ्वी का है ही नहीं है, तो फिर पैदा कैसे हो सकते हैं और मृत्यु कैसे हो सकते हैं उसकी. அவன் பூமி மண்ணானவனே இல்லன்றப்ப
அவன் வானத்துக்குரியவன் அப்படின்னா அவனுக்கு எப்படி இந்த பூமியில பிறப்பும் இறப்பும் இருக்க முடியும்? कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு புரிகிறது? வானத்துக்குரியவன்னா அவனுக்கு எப்படி பிறப்பும் இறப்பும் இருக்க முடியும்? அவனுக்கு தோற்றம் மறைவுதான். தோன்றினான், ஒரு நாள் மறைந்து போனான், காணப்படவில்லை, காணப்படாமல் போனான், அவ்வளவுதான். जो स्वर्गीय है उसको पृथ्वी में कैसे पैदा और मृत्यु कैसे हो सकता है? ना उसको पैदा होता है, ना उसको मृत्यु भी होती है। मैं एक दिन इस दुनिया में दिखाई दिया कि अगर एक दिन मेरे को इस दुनिया से छोड़ भी रहा हूं, उस दिन मैं छोड़ता नहीं है, मैं मरता नहीं है, मैं दिखाई देना बंद कर दिया बस। और मैं कभी मरता ही नहीं है, ना मुझे पैदा है, ना मेरे को मृत्यु है। எனக்கு துவக்கமும் கிடையாது, எனக்கு பிறப்பும் கிடையாது, எனக்கு இறப்பும் கிடையாது. இதை புரிந்தவன் தான் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். இதை ஒரு மனிதன் உணர்வு பூர்வமாக அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதை அடையாதவர்கள், நான் சொல்லுவேன், they are just wasting their time, wasting their life in this earth, just going to church and paying tithes and just living false Christian life. You don't have any connection with Christ. God bless you. Have a nice day. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.